சாப்பாடு அருமையா. ம். இருக்கட்டும். சரி இருக்கீங்களா? இருக்கேன். இருக்கேன் ப்ரோ. இருக்கேன், இருக்கேன். ஆளாளுக்கு கலாய்ச்சிட்டு இருக்காங்க. இல்லையேக்கா, தேனினும் இனிய செந்தமிழ் மொழி என்று கூறுவார்கள். சித்ரா அக்கா குரல் கேட்டுத்தான் அதை நம்புகிறேன். ம். ஒரு பாடல் பாடுங்கள் அப்படின்னு சொல்லிருக்காங்க. பாடலா? என்னம்மா என்ன பாடல்ன்னு சொல்லுங்க. நதியோரம் சாங் தெரியுமா? நதியோரம்னு சும்மா போட்டிருக்கீங்க. அதோட லைன்ஸ் சொல்லுங்க ப்ரோ. அன்னையோர் மாலையா? லைன்ஸ் சொன்னீங்கன்னா போய் பார்ப்பேன். பாட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பா நாடல் ஒன்று நாணம் கொண்டு நாட்டியம் ஆடுதே மெல்ல. அந்த பாடலா? நீங்க சொன்னது அந்த பாடலா? பனா சொல்றது என்ன பாடல்? ரஜினி ஸ்ரீபிரியா. எம்ஆர்கே தம்பி நீங்க ஒரே ஒரு பாடல் தான் கண்டுபிடிக்கிறதுக்காக போட்டிருக்கீங்க. அதுக்கப்புறம் ஒரு பாடல் கூட போடல. கற்பூர பொம்மை ஒன்று பாடல். அதேதான் சிஸ்டர். அது நதியோரம் நதியோரம் நாணல் ஒன்றை நாணம் கொண்டு நாட்டியம் ஆடுது மெல்ல. நானந்த ஆனந்தம் என் சொல்ல. நதியோரம் நதியோரம் நீயும் ஒரு நாணல் என்று நூலிடை என்னிடம் சொல்ல. நானந்த ஆனந்தம் என் சொல்ல. நதியோரம். அவ்வளோதான் தெரியும். இது அந்த லைன் மட்டும் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு. இது நான் நோட் பண்ணி வச்சுக்கிறேன். இதெல்லாமே ட்ரை பண்ணுறேன். சரியா? சூப்பர், சூப்பர் சிஸ்டர். அதாவது நீங்க சொல்லக்கூடிய பாடல் வந்து, ஒரு டைம் அத கேட்கணும். கேட்டா மட்டும் தான் கொஞ்சம் அப்சர்வ் ஆகும். அப்சர்வ் ஆயிட்டு அந்த சாங் எப்படி பாடுறதுன்னு தெரியும். அதுக்கப்புறம் தான் பாட முடியும். ஆனா, அதுக்கப்புறம் எனக்கு பாட முடியல. தெரியாம பாடி தவறு பண்ணக்கூடாது. கேட்டதுக்காக ஒரு 4 லைன் பாடிட்டேன். எங்க இந்த எம்ஆர்கே தம்பி? கற்பூர பொம்மை ஒன்று கைவீசும் தென்றல் ஒன்று. கற்பூர பொம்மை ஒன்று கைவீசும் தென்றல் ஒன்று கலந்தாட கை கோர்க்கும் நேரம் கண்ணோரம் ஆனந்த ஈரம். முத்தே என் முத்தாரமே சபையேறும் பாடல் நீ பாடமா நீ பாடமா. கற்பூர பொம்மை ஒன்று கைவீசும் தென்றல் ஒன்று. கற்பூர பொம்மை ஒன்று கைவீசும் தென்றல் ஒன்று கலந்தாட கை கோர்க்கும் நேரம் கண்ணோரம் ஆனந்த ஈரம். முத்தே என் முத்தாரமே சபையேறும் பாடல் நீ பாடமா நீ பாடமா. கற்பூர பொம்மை ஒன்று கைவீசும் தென்றல்